Hey guys, welcome back to our channel Vlogs of TSK. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஈவெண்ட் கிளம்புறப்போ அவுட் ஸ்டேஷன் போகிறப்போ என்னோட பர்சனல் பவுச்சில் என்னென்ன திங்ஸ் கேரி பண்ணுவேன் அப்படிங்கிறதான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கேரி பண்ணுறேன் அப்படின்னா இது லிட்ரலி ஒரு ட்ராவல் மாதிரி தான். ஸோ ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன எசென்ஷியலாக வச்சுருக்கேன் அண்ட் ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So this is my pouch. Here is my pouch. கியூட்டாக பிங்க் கலரில். ஸோ இந்த பவுச் எங்கே நான் வாங்கினேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ பிக்ட் இட் ஃப்ரம் டிமார்ட். ஸோ டிமார்ட்டில் இந்த பவுச் நான் வந்து வாங்கினேன். கிட்டத்தட்ட இந்த பவுச் நான் யூஸ் பண்ணி 2 years, ஆல்மோஸ்ட் 2 years இருக்கும். சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இது ஆக்சுவலி இப்போ கொஞ்சமாக இருக்குது, பட் சம்டைம்ஸ் இது வந்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறேன்னா இது அப்படியே ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சும்மா வித்தின் சென்னை ஆர் வந்து சென்னைலேருந்து கொஞ்சம் தூரம் அந்த மாதிரிலாம் போகிறோன்னா இந்த மாதிரி நான் கேரி பண்ணேன். ஸோ உள்ளே என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நான் கேரி பண்ணுறேன் அப்படின்ட்டு, இந்த வாலினி ஸ்ப்ரே இதுதான் வந்து மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ரொம்ப நேரம் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பிகாஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்குமே இந்த நெக் பெயின் அண்ட் வந்து இந்த பேக் பெயின் எல்லாமே இருக்கும். ரீசன் என்னென்னா, நாங்கள் ஒரு மாதிரி 70 degrees அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம். சில பிரைட்ஸ்லாம் வந்து நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. சில பேருக்கு நம்மளுக்கு ஆப்ஷனே இருக்காது, நம்ம குனிஞ்சு தான் போடுற மாதிரி இருக்கும். ஆர்எல்ஸ் நம்மளுக்கு சம்டைம்ஸ் அது செட் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களை வந்து வளைச்சி நெளிச்சு அப்படி தான் வந்து ஒர்க் பண்ணுவோம். ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் இருந்தோன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வலிக்கும். நாங்கள் நிறைய அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோன்றதுனால இது கண்டிப்பாக எனக்கு பர்சனலாக அதை எப்போவுமே வச்சுப்பேன். ஏன்னா சொல்ல முடியாது, ரிசப்ஷன் ஒர்க் பண்ணும்போது அந்த வலி வந்துச்சுன்னா என்னால் முகூர்த்தமுக்கு ஒர்க் பண்ண முடியாது. ஸோ தூங்கும்போது இது நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை காம் பண்ணுறதுக்காக நான் இது வச்சுருப்பேன் கண்டிப்பாக எப்போவுமே என்னோடய பேக்கில். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ். ஸோ இப்போ வந்து என்னோடய பவுச்சில் வந்து 2% சாலி சினமைட் ஆன்டி ஆக்னி ஃபேஸ் வாஷ் இருக்குது, இந்த டெர்மாகோலேருந்து. பட் யூஸ்வலி நான் இதை வச்சுருக்க மாட்டேன். எனக்கு இது வந்து ஒரு பேக்கேஜில் ஒரு காம்போவாக போடும்போது இது எனக்கு வந்தது. இது இல்லை அப்படின்னா ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸோட நான் ஒரு ஃபேஸ் வாஷ், நீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்கிறது இந்த ப்ராடக்ட். இந்த ஒரு மிரர் இருக்கும். ஸோ இந்த மிரர் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது இங்கே வச்சுட்டு வரேன், பிகாஸ் கையில் வச்சுட்டு என்னால் பண்ண முடியல. ஸோ இந்த மிரர் வந்து என்னோடய சிஸ்டர் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து உங்களுக்கு கிட்ட தெரியும், அனதர் சைடு வந்து தூரமாக தெரியாது, நார்மலாக தெரியும். இன்னொரு சைடு இருக்க மிரர் வந்து நம்மளுக்கு அப்படியே ரொம்ப கிட்ட ஜூம் இன் ஆகி காட்டும். ஸோ அதுதான் செல்ஃபாக மேக்கப் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு இது நிறைய யூஸ் ஆகும். அவுட் ஸ்டேஷன் போகிறப்போ டக்குன்னு நான் ரெடி ஆகிட்டு போகணும், டக்குன்னு இல்லை நான் ஏதாச்சும் டச்சப் பண்ணிக்கணும் எனக்கு. பிகாஸ் கிளைண்ட்டு நம்ம போய் பார்க்குறப்போ அப்படியே ட்ராவல் பண்ணி ரொம்ப டயர்டாலாம் போக முடியாது. கொஞ்சமாவது ப்ளசண்ட்டாக போனால் தான் அவங்களுக்கோ ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், ஓகே இவங்க நம்மளுக்கு நல்லா பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதனால் நான் கொஞ்சம் டச்சப் பண்ணுறதுக்காக எனக்கு மிரர் எப்பவுமே வச்சுருப்பேன். பிகாஸ் நமக்கு கொடுக்குற ரூமில் வந்து மிரர் இருக்காது, இல்லை நம்மளுக்கு ரூம்ஸ் இருக்காது. லைட்டாக டச்சப் பண்ணால் ஒரு மிரர் வச்சுட்டு நம்ம வாஷ்ரூம் அங்கே எங்கேயாவது போய் டச்சப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மிரர். தென் நெக்ஸ்ட் ஒரு பர்ஃப்யூம். ஆக்சுவலி இது வந்து மாமா அர்த் பர்ஃப்யூமோட டப்பா, அதாவது பாட்டில் அது. பட் உள்ளே இருக்கிறது வந்து என்கிட்ட இருக்க பர்ஃப்யூம்ஸ் ஏதாச்சும் நான் வந்து இது உள்ளே ஃபில் பண்ணிட்டு போவேன். வேறு எப்பயாச்சும் நான் உங்களுக்கு வந்து என்னோடய பர்ஃப்யூம் கலெக்ஷன் வந்து காமிக்கிறேன். என்கிட்ட இருக்கிறது ரொம்ப குட்டி கலெக்ஷன் தான். ஸோ அது முடிஞ்சால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை வந்து இதில் ரீஃபில் பண்ணிட்டு போவேன். இப்போ ஆக்சுவலி இது காலி, பிகாஸ் எனக்கு தொடர்ந்து வந்து ஈவெண்ட்ஸ் இருந்தது. அதனால் நான் காலி பண்ணிட்டேன், திருப்பி இது ரீஃபில் பண்ணணும். இது இருக்கும். அண்ட் இப்போது ரீசெண்டாக வந்து இந்த ஸ்னெயில் பெப்டிசைட் 96 ஹைட்ரேட்டிங் சீரம், இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நைட் டைமில். இதுவுமே த டெர்மாகோ அப்படிங்கிற பிராண்ட். பட் நான் இது இதே மாதிரி தான் காஸ்மோவோட அந்த ஸ்னெயில் மியூசன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது பெரிய பாட்டில் அப்படிங்கிறதால அதை கேரி பண்ண முடியல. இது கொஞ்சம் குட்டி பேக்குன்றதுனால அதை ட்ராவலிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு டூத் ப்ரஷ் அண்ட் ஒரு பேஸ்ட். இது வந்து ஆலூர் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. ரீசெண்டாக ஒரு நைக்கா ஹாலில் நான் இந்த ப்ரஷ் பற்றி பேசியிருப்பேன்.
அதோட ரிவ்யூ நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் இது அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. லைக் பிரிசில்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் டச் பண்ணும்போது மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு. இது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 4 வாட்டி யூஸ் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். பட் இதுக்கே எனக்கு என்னமோ ரஃப் ஆகிட்ட மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு பெருசாக இந்த ப்ரஷ் பிடிக்கல, கன்வீனியண்ட்டாக இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ டெஃபினட்டாக அதை ரீபர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். பட் இப்போ வச்சுருக்கேங்கிறதுனால இதை நான் யூஸ் பண்ணிருக்கேன். நான் ரேண்டமாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு 3 months யூஸ் பண்ணிவிட்டு இதை நான் தூர போட்டுருவேன். அண்ட் இது ஒரு நார்மல் பேஸ்ட். இது ஆக்சுவலி வந்து மெடிக்கல்ஸில் கிடைக்கும் இந்த பேஸ்ட்டு, ஆம்னிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருக்குன்றதுனால நாங்கள் ஃபேமிலியாகவே இதுதான் யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த 2 விஷயம் இருக்குது என்கிட்ட. ஒரு காம்போ லைக் இது மஸ்கிட்டோ ரெப்பலண்ட். ஒன்று வந்து ஃபேப்ரிக் ரோல் ஆன், குட் நைட்டோடது மஸ்கிட்டோ ரெப்பலண்ட். இது ரோல் ஆன் மாதிரி இருக்கும். இது வந்து ஓடோமாஸ் நேச்சுரல்ஸ். இதுதான் வந்து ஓஜி மஸ்கிட்டோ க்ரீம்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப வருஷமாக இந்த பேர் ஓடோமாஸ் பார்த்துருக்கேன். இது க்ரீம் ஃபார்மில் இருக்கும், இது வந்து ரோல் ஆன் ஃபார்மில் இருக்கும். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு வெளியில் போகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக வீட்டில் இருக்க மாதிரிலாம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. என்ன தான் சம்டைம்ஸ் நம்மளுக்கு பெட்ஷீட்ஸ் இருக்கும், நம்மளோட லக்கேஜ் அதிகமாச்சுன்னா பெட்ஷீட்ஸ் எடுத்துகிட்டு போக மாட்டேன், அங்கே கிடைச்சும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு அது இருக்காது, நம்ம எடுத்துகிட்டு போகிற ஸ்டோல் வச்சு தான் நம்ம வந்து தூங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் இது எனக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி நான் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நான் மோஸ்ட்லி ஸ்கின்ல வந்து போடுற அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இது வாங்கினேன். இதுவுமே நல்லா ஒர்க் ஆகுது. ஆஸ் வெல் அஸ் எனக்கு ஸ்கின்ல போட்டே ஆகணும்னா நான் இது யூஸ் பண்ணுவேன். இது ஆக்சுவலி வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதுவுமே யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே கொஞ்சம் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. பட் இது வந்து ஃபேப்ரிக் ரோல் ஆன். நான் இது வந்து ஹேண்ட்ஸ்லேயோ இல்லை வந்து என்னோடய ஸ்கின்ல யூஸ் பண்ணது கிடையாது. இது நான் வந்து என்னோடய கையில், காலில், நெக்லலாம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபேஸில் யூஸ் பண்ணதில்லை. பட் இது நல்லாவே இருக்குது, எந்த ஒரு இரிட்டேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. அண்ட் இதில் வந்து நான் வந்து விபூதி வச்சுருக்கேன். ஸோ விபூதி ஏதாச்சும் வேணும்னா சும்மா வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ சம்டைம்ஸ் பிரைட் வீட்லேயே வந்து கேட்பாங்க, அதனால் இது கொஞ்சம் நான் கேரி பண்ணேன். குங்குமமும் வச்சுருப்பேன். இப்போ குங்குமம் காலி, ரீஃபில் பண்ணேன். ஒரு இந்த கிளட்ச் மாதிரி 2 வச்சுருப்பேன். ஃபார் எமர்ஜென்சி தான். இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி என்னோட ஈவென்ட் டைமில் என்னோட ஹேர் ஃபுல்லாக டைட் பண்ணிடுவேன். பட் ஃபார் எமர்ஜென்சி நான் வச்சுருக்கேன். ஒரு ரப்பர் பேண்டு, ஒரு குட்டி கிளச்சஸ்ஸு, ஸ்லைட்ஸ் கொஞ்சம் இன்னும் இருக்குது, பட் உள்ளேருந்து எடுக்கணுன்றதுனால நான் ஒன்று காட்டுறேன். அண்ட் கொஞ்சம் சேஃப்டி பின்ஸ் அண்ட் பிந்தி ஒரு பாக்ஸில் போட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி செதறி போய் கிடக்கும் என்னோடய பவுச்சில். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் வந்து நான் அப்படி கையில் வச்சுட்டு பவுச்சுக்கு சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து சேம் வாலிஃபரோட ஃபாஸ்ட் பெயின் ரிலீஃபிங் ஜெல். ஸோ நான் இப்போ காமிச்சது வந்து ஸ்ப்ரே ஃபார்மேட். அது சம்டைம்ஸ் எனக்கு ஒர்க் ஆகலை, ரொம்ப பெயின் இருந்துச்சுன்னா நான் அந்த ஜெல் யூஸ் பண்ணுவேன். இது ஆக்சுவலி ரேண்டமாக எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அம்மா நல்லா இருக்குன்னு சொன்னனால நான் அவங்ககிட்ட ஒரு டியூப் வாட்டை போட்டேன். இது நான் இன்னும் ஆக்சுவலி ஒரே வாட்டி யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அது ரிசல்ட் பெருசாக சொல்ல தெரில. நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன்னா தூங்கிட்டேன், அதனால் எனக்கு தெரியல அது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு. நெக்ஸ்ட் டைம் நான் எப்போயாவது யூஸ் பண்ணி எனக்கு அது நல்லா ரிலீஃப் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற ஐட்டம் என்கிட்ட என்னென்ன, இதுக்கப்புறம் வரது எல்லாமே கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக என்கிட்ட இருக்கும். பட் பிராண்ட் தான் வேரி ஆகும். சிலது வந்து அதே பிராண்ட் எப்போவுமே ஸ்டிக் ஆகும். ஒரு ஸ்பூலி மாதிரி வச்சுருப்பேன், லைக் ப்ரோஸை இந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு. ஸோ இது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு லைனர். இப்போதைக்கு வந்து இந்த பீரியட் ஆஃப் டைமில் நான் வந்து காஜல் அவாய்ட் பண்ணிட்டு லைனர் தான் ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன்றதுனால ஒரு லைனர் வச்சுருக்கேன். இது வந்து லாக்யூ பியூட்டி வர்த் த ஹை வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர். ஸோ நான் ரீசெண்டாக எனக்கு பெரிய ஃபேன் கிடையாது வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு. பட் இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது, லைக் மேலெல்லாம் ஒட்டிக்காமல் கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் ஆனால் என்னென்னா இது அப்படியே உறிஞ்சு வந்துடுது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். லாங் லாஸ்டிங்னு சொல்ல முடியல, வாட்டர் ப்ரூஃப் தான், பட் அப்படியே நம்ம தண்ணி போட்டோம் அப்படின்னா உறிஞ்சு வந்துடுது. மேபி இது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்ற நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு இது ஓகேவாக இருக்குது. பெருசாக நான் என்னோடய ஐஸை போட்டு சஃபர் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக போட்டு கையில் தேய்ச்சாலே வந்து ரிமூவ் ஆகிடுது, அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து அக்வாலாஜிக்காவோட இந்த மினி மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனான்னா மேபி நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு சோட்டுவாக இருக்குன்றதுனால அதோட கேரி பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் இன்சைட்டோட இந்த ப்ளஷ். ஸோ ரீசெண்ட் டைமில் எனக்கு மேக்கப் அப்படின்னா ஒரு காம்பேக்ட், ஒரு ப்ளஷ், லைனர், என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு பொட்டு வச்சுட்டு லிப்ஸ்டிக் போட்டு கிளம்பிட்டேன். இதுதான் என்னோடய மேக்கப்பாக நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் இப்போதைக்கு ரீசெண்டாக என்கிட்ட நான் யூஸ் பண்ணுற ப்ளஷ் வந்து இதுதான். இன்சைட்லேருந்து பெரி ப்ளஷ்.
இந்த ஷேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்னோட காம்பேக்ட். இப்போதைக்கு நான் இந்த ரெவலான் நியர்லி நேக்டோட இந்த காம்பேக்ட் ஷேட் வந்து மீடியம் இதுதான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இந்த பீட்சா பஃப் வந்து ரே அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த பஃப் பெருசாக பிடிக்கல, இப்போ எனக்கு ஓகேவாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இருந்தாலுமே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்னோடய ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து தி ஓஜி லிப் டிண்ட் நான் யூஸ் பண்ணது. பிகாஸ் என்னோட இதில் சொல்கிறேன் நான் ஓஜி லிப் டிண்ட் அப்படின்ட்டு. உடனே வந்து யாரும் வந்து சொல்ல வேண்டாம் லைக் இதுவா அப்படின்ட்டு. இது வந்து என்னோட ஓன் பிராண்டில் இருக்க ஒரு லிப் டிண்ட். இப்போ நான் போட்டிருக்கிறதோ இதுதான். லிட்ரலி எனக்கு வந்து பயங்கரமான பிக்மெண்டட் லிப்ஸு. ஆனாலுமே எனக்கு அந்த லிப்பில் வந்து லைக் லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த டிண்ட் வந்து தெரியுது. இதுவே நான் கொஞ்சம் இன்னும் நல்லா அப்ளை பண்ணேன் அப்படின்னா லிப்ஸ்டிக் மாதிரி நல்லாவே இருக்கும். ஸோ இது ஷேட் வந்து பிங்க் தான். ஸோ இது வந்து எப்போவுமே நான் வச்சுருப்பேன். இன்கேஸ் எனக்கு வந்து லிப்ஸ்டிக் போட இன்ட்ரெஸ்ட் இல்லை, லிப் பாம் வேணும், எனக்கு வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும் என் லிப்ஸு அப்படின்னா நான் கண்டிப்பாக இதுதான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் ரீசெண்டாக வந்து நான் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்ததுனால என்னோடய லிப்ஸ் பயங்கரமாக ட்ரை ஆயிடுச்சு. ரீசெண்டாக என்னோடய வீடியோஸில் எதுலேயுமே லிப்ஸ்டிக் போட்டிருக்க மாட்டேன். ஸோ ரீசன் இதுதான். லைக் லிப்ஸ் வந்து பயங்கரமாக ட்ரை ஆகிட்டு பீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஐப்ரோ பேலட். இது இல்லாமல் நான் டெஃபினட்டாக ஸ்டெப் அவுட் பண்ணவே மாட்டேன். இது வந்து இன்சைட்டோட ஐப்ரோ பேலட். இது வந்து எனக்கு டெய்லி வேருக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு பெருசாக அதர் பிராண்ட்ஸ் தேவைப்படலை. இன்கேஸ் நான் இதை விட பெட்டரான ஏதாவது ஐப்ரோ பேலட் யூஸ் பண்ணேன் இல்லை வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வந்து சன்ஸ்க்ரீன் மாமாத்தோட விட்டமின் சி டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன். ஸோ இதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். லைக் ட்ராவலில் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் இது சோட்டு பேக் அப்படிங்கிறதுனால லைக் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இது நல்லாவே இருக்குது. இதில் வந்து விட்டமின் சி இருக்குது, ப்ளஸ் டெய்லி க்ளோ சன்ஸ்க்ரீன் இருக்காங்க. க்ளோலாம் கொடுத்த மாதிரி தெரில, பட் ஒரு மாதிரி நல்லா இருக்கேன். இதில் வந்து டர்மரிக்கும் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் சூட்ஸ் ஃபார் ஆல் ஸ்கின் டைப் அண்ட் மேட் சேஃப் அப்படின்னு இருக்குது. நான் யூஸ் பண்ண வைஸ் இது எனக்கு எந்த பிரச்சனையும் தரல. லைக் ரொம்ப ஆயிலியும் என்னோடய ஃபேஸ் ஆக்கல, அட் த சேம் டைம் ரொம்ப ட்ரையாகவும் இல்லை. கன்சிஸ்டன்சி நல்லாவே இருக்குது. அப்ளிகேஷனும் எனக்கு அப்ளை பண்ணும்போது நல்லா இருக்குது. இது நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் எனக்கு தெரில. பிகாஸ் நான் நிறைய சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதில் எனக்கு ஃபேவரட் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு டக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னா 3 ஃபேவரட்ஸ் இருக்குது. ரீசனுமே வேறு வேறு. ஒன்று வந்து சான்ஃபி அப்படிங்கிற பிராண்டில் இருக்கிற சன்ஸ்க்ரீன். ஸோ அது வந்து ஜெல் பேஸ்ட், பார்க்குறதுக்கு க்ரீம் மாதிரி தான் இருக்கும். பட் அது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் அப்படியே மெல்ட் ஆகும். லைக் ஒரு மாதிரி மெல்ட் ஆன் யோர் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அது மெல்ட் ஆகும். ஸோ அதனால் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சன்ஸ்க்ரீன். என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு அதுதான் வரும். செகண்ட் நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ என்னோடய ஸ்கின் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இல்லாமல் மேட்டிஃபைங்காக வேணும். அப்போ தான் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு அந்த நேச்சுரல் க்ளோ வரும்போது காம்பன்சேட் ஆகும். அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஹுசேன்னு வரும். நான் மறந்துட்டேன், இருங்க நான் பார்த்துட்டு வரேன். நான் எடுத்துகிட்டே வந்துட்டேன். ஸோ ஷஹானாஸ் ஹுசைன் இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணுவேன். பட் இது என்னென்னா SPF 25 தான். இது நான் வெளியில் போகிறப்போ யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவேன்னா, இந்த சன்ஸ்க்ரீன் along with any other 50++ SPF இருக்கிற மாதிரி சன்ஸ்க்ரீனாக மிக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து குவான்டிட்டி அதிகமாக எடுத்துகிட்டு அதை நான் கம்மியாக எடுப்பேன். ஸோ தட் எனக்கு வந்து இந்த மேட்டிஃபைங் எஃபெக்ட்காக. பட் நான் வீட்டில் மட்டும் இருக்கேன் அப்படின்னா டெஃபினட்டாக இதான் யூஸ் பண்ணுவேன். ரீசன் வந்து மேட்டிஃபைங்காக வச்சுக்கணும்லாம் கிடையாது. இதில் வந்து SPF 25 இருந்தாலும் நான் இது யூஸ் பண்ணுவேன் வீட்டில் இருக்கும்போது. வெளியில் போகிறேன் எனக்கு ஆனால் வந்து கிளாசினஸ் வேண்டாம், மேட்டிஃபைங்காக என்னோட ஸ்கின் இருக்கணும், நான் வந்து காம்பேக்ட்லாம் போட மாட்டேன், போட போகிறது இல்லை அப்படின்னா இது கூட நான் வந்து அந்த SPF 50 உள்ள சன்ஸ்க்ரீனை மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிப்பேன். அண்ட் தேர்ட் என்னோடது வந்து அந்த கான்ஷியஸ் கெமிஸ்ட் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ப்ளூபெர்ரி சன்ஸ்க்ரீன் நினைக்கிறேன். ஸோ ஒரு வைலட் கலர் பர்பிள் கலர் பேக்கெட்டில் வரும். அது இப்போ என்கிட்ட இல்லை, இருந்தால் நான் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்மெல் வைஸ், டெக்ஸ்சர் வைஸ், அப்ளிகேஷன் எல்லாமே செம்மையாக இருக்கும். ஸோ அதனோட தேர்ட் பிளேஸ். அது வந்து உங்களுக்கு மேட்டிஃபைங்கெலாம் வச்சுருக்காது. அட் த சேம் டைம் ரொம்ப அப்படியே எண்ணெய் வலிகிற மாதிரியும் இருக்காது. பக்காவான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆயிலி ஸ்கின்னுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த 3 சன்ஸ்க்ரீன் தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட். ஆனால் இப்போது என்னோடய பவுச்சில் அந்த ஒரு சன்ஸ்க்ரீன் இருக்குது, மாமா அடுத்தது. நெக்ஸ்ட் ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா ஒரு லிப்ஸ்டிக். இது வந்து எவ்ரி டைம் நான் ட்ராவல் பண்ணும்போது மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான். பட் இந்த ஒரு லிப்ஸ்டிக் அப்படிங்கிற கேட்டகரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். மேபி ஷேட்ஸ் மாறலாம், பிராண்ட்ஸ் மாறலாமே தவிர்த்து கான்ஸ்டண்ட்டாக என்கிட்ட இருக்கிற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா லிப்ஸ்டிக் தான். ஸோ இந்த வாட்டி நான் என்ன எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா, மார்ஸோட இந்த ரெட்டீஸ் அப்படிங்கிற ஒரு லிப் லைனர், லாக்மியோட நியூ ட்விஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக், அண்ட் ஸ்டேஜ் 929ஓட கேரமல் ரோஸ். இந்த 3 ஷேட் தான் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரீசெண்டாக நான் இது வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஐ டோன்ட் நோ வை, பட் இதுதான் கொஞ்சம் டெய்லி டக்குன்னு போகிறப்ப அப்படி போட்டுட்டு கிளம்பிடுறேன். ஸோ இதுதான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால எடுத்துகிட்டு போயிட்டேன்னா என்னன்னு தெரியல. பட் எப்போவுமே என்கிட்ட எப்படி இருக்குன்னா, ஒரு டார்க் ஷேட் வச்சுருப்பேன், ஒரு நியூட்ரல் ஷேட் வச்சுருப்பேன், ஒரு நியூட் ஷேட் வச்சுருப்பேன். ஸோ தட் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலான்னு. அது இல்லாமல் இஃப் நான் கன்ஃபார்ம் என்னோட காஸ்டியூமை வந்து முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிட்டேன், இதுதான் போட போகிறேன் அதுதான் போட போகிறேன்னு நினச்சிட்டேன்னா அதுக்கு இது மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவேன். இல்லை எனக்கு தெரில, லைக் என்னோடய காஸ்டியூம் எல்லாம் ஒரே பேட்டர்னில் இருக்குது, ஒரே மாதிரி கலர் காம்பினேஷனில் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு டார்க் ஷேட், ஒரு நியூட் ஷேட் அண்ட் ஒரு நியூட்ரல் ஷேட் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ தட் எனக்கு அந்த டைமில் என்ன தோணுதோ அது போட்டுக்கிறதுக்காக. அவ்வளோதான் என்னோடய பவுச்சில் இதெல்லாம் தான் நான் கேரி பண்ணுவேன். சம்டைம்ஸ் என்னோடய பேக்கில் வந்து நிறையா ஸ்டஃப்ஸ் வச்சுருப்பேன். இஃப் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வாட் ஐ பேக் ஃபார் மை ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேக் வித் மீ அப்படின்னு நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அதோட அப்கிரேடட் வெர்ஷன் ஏதாவது நான் மாற்றுறேன், இல்லை ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ வந்து அது பண்ணுறேன். ஸோஃபார் என்னோடய பவுச்சில் இதெல்லாம் தான் நான் ட்ராவல் பண்ணும்போது, அதாவது ஈவெண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணும்போது, இது வந்து ட்ரிப்பு ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் கிடையாது, ஈவெண்ட்டுக்கு நான் போகிறப்போ இதெல்லாம் தான் என்னோடய பவுச்சுக்குள்ளே வச்சுருப்பேன். நான் ட்ரிப்லாம் போகிறேன் அப்படின்னா என்னோடய பேக்கிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் வேறு எப்பயாச்சும் ட்ரிப்பு போனேன்னா அப்போ நான் என்ன கேரி பண்ணுறது உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஃப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.